சரியான தகவல்களை பெறாது அவசரமாக எடுக்கப்பட்ட தவறான முடிவு என மத்திய வங்கி அதிருப்தி வெளியீடு என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், கடன் மீளச் செலுத்துகை ஆற்றலை அடிப்படையாக கொண்டு ஃபிட்ச் ரேட்டிங் கடன் தரப்படுத்தல் நிறுவனத்தினால் இலங்கை சிசி நிலைக்கு தரமிறக்கம் செய்யப்பட்டிருப்பதானது கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக ஒட்டுமொத்த உலகமும் மிக மோசமான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்ற சூழ்நிலையில் நாட்டில் இடம்பெற்று வரும் நேர்முறையான முன்னேற்றங்கள் தொடர்பிலே அங்கீகரிப்பதற்கு அந்நிறுவனம் தவறு இருப்பதையே காண்பிக்கிறது என்று சுட்டிக்காட்டி இலங்கை மத்திய வங்கி கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமன்றி இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுடனான உயர்மட்ட கலந்துரையாடல்களின் பின்னர் அந்நாடுகளிடமிருந்தும் ஏனைய பிராந்திய நாடுகளிடமிருந்தும் கடன்கள் மற்றும் ஏனைய வடிவிலான உதவிகள் கிடைக்கப்பெறும் சாத்தியங்கள் காணப்பட்ட நிலையில் ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனத்தின் அறிவிப்பினால் மேற்படி நாடுகள் அவற்றின் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளக்கூடும் என்றும் மத்திய வங்கி கவலை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவின் நியூயார்க்கை தளமாக கொண்டிருக்கும் ஃபிட்ச் ரேட்டிங் என்ற கடன் தரப்படுத்தல் முகவர் நிறுவனமானது சர்வதேச ரீதியில் இயங்கும் 3 முக்கிய கடன் தரப்படுத்தல் நிறுவனங்களாகும். இத்தரப்படுத்தல் நிறுவனத்தினால் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட அறிவிப்பின் பிரகாரமே கடன் மீளச் செலுத்துகை ஆற்றலில் சிசி நிலையில் இருந்த இலங்கை தற்போது கடன் மீளச் செலுத்த ஆற்றல் மிகவும் உயர் அச்சுறுத்தல் நிலையில் காணப்படுவதை குறிக்கும் வகையில் சிசி என்ற நிலைக்கு தரமிறக்கப்பட்டிருக்கிறது. இத்தரமிறக்கல் தொடர்பில் தமது நிலைப்பாட்டை அறிவிக்கும் வகையில் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதின்படி நாங்கள் அதனை பார்க்கின்ற பொழுது, ஃபிட்ச் ரேட்டிங் கடன் தரப்படுத்தல் நிறுவனத்தினால் கடன் மீளச் செலுத்த ஆற்றலை அடிப்படையாக கொண்டு இலங்கை தரமிறக்கம் செய்யப்பட்டிருப்பதானது கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக ஒட்டுமொத்த உலகமும் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் நிலையிலும் இலங்கையில் இடம்பெறும் நேர்மறையான மாற்றங்களை ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனம் அங்கீகரிப்பதற்கு தவறு இருக்கின்றமையே காண்பிக்கிறது. இந்த நடவடிக்கை 2020 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக இலங்கையை தரமிறக்கும் வகையில் மூடியின் முதலீட்டாளர்கள் சேவையினால் வெளியிடப்பட்ட அறிவிப்பை ஒத்ததாக அமைந்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்யும் அனைத்து துறைகளிலும் இடம்பெறும் முன்னேற்றகரமான நகர்வுகள் மற்றும் அந்நிய செலாவணி தொடர்பில் ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனத்திற்கு இலங்கை அதிகாரிகளினால் தொடர்ச்சியாக தெளிவுபடுத்தல்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் பெற்ற ஒரு தரப்படுத்தல் நிறுவனம் இலங்கையை தரமிறக்கம் செய்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயம் அல்ல. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இவ்வாண்டின் 3ஆம் காலாண்டில் நாடு முடக்கப்பட்ட போதிலும் அதற்கு மத்தியிலும் இலங்கை நியூ நோமல் நிலைமைக்கு இசைவாக்கம் அடைவதற்கு புலப்படுத்தும் வகையில் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க அளவிலான மாற்றங்கள் தென்பட்டன. அது மாத்திரமன்று இவ்வாண்டின் ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.4% விரிவடைந்ததுடன் அது இவ்வாண்டின் பொருளாதார வளர்ச்சி 4% விடவும் உயர்வாக பதிவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதனை மீள உறுதிப்படுத்துவதாக அமைந்தது. தொற்று பரவலின் பின்னரான காலப்பகுதியில் வருவான பொருளாதார மீட்சியை நோக்கி பயணிப்பதற்கான குறிகாட்டிகளும் தென்பட்டன. குறிப்பாக நவம்பர் மாதத்திற்கான உற்பத்தி கொள்வனவு முகாமியாளர்கள் சுட்டெண் 61.9 பதிவானதுடன் இதுவரையான காலத்தில் நவம்பர் மாதத்தில் உயர்வாக பதிவான சுட்டெண் இதுவேயாகும். மேலும் இவ்வாண்டின் ஆரம்பத்திலிருந்து பெருமளவான பொது நிதி கிடைப்பதுடன் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையம் சிறந்த முன்னேற்றத்தை காண்பித்துள்ளது. இவ்வாண்டில் கடந்த அக்டோபர் மாதம் வரையான 10 மாதத்தில் தனியார் துறையினருக்கான கடன்கள் 685 பில்லியன் ரூபாய் விரிவாக்கப்பட்டதுடன் கடந்த ஆண்டு இலைக்கால பகுதியில் தனியார் துறையினருக்கான கடன்கள் 260 பில்லியன் ரூபாவாகவே காணப்பட்ட போதிலும் மீள செலுத்த வேண்டிய கடன்களை உரிய காலத்தில் செலுத்துவதாக இலங்கை அரசாங்கத்தினால் அளிக்கப்பட்டிருக்கும் வாக்குறுதியையும் கொரோனா வைரஸ் காரணமாக 2 வருட காலமாக நாடு மிக மோசமான நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கின்ற போதிலும் இதுவரையில் கடன்களை மீள செலுத்துவதில் எவ்வித தாமதமும் ஏற்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஆகவே ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனத்தினுடைய இந்த திருப்தி அளிக்காத தரப்படுத்தலை கருத்தில் கொள்ள மாட்டோம் என்றும் தொடர்ந்தும் இலங்கையுடன் ஒன்றிணைந்து செயலாற்ற முன்வட்டுமாறும் சர்வதேச முதலீட்டாளர்கள் உள்ளடங்கலாக பொருளாதாரத்தின் அனைத்து பங்காளிகளிடமும் கேட்டுக்கொள்கிறோம் என்று மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவராயினும் இந்த ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனம் பல விடயங்களை சுட்டிக்காட்டித்தான் இந்த தகவல்களை வெளியிட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுவும் முக்கியமாக இலங்கை மீள செலுத்த வேண்டிய கடன்களை எவ்வாறு செலுத்தப் போகிறது, அந்நிய செலாவணியை எவ்வாறு ஈட்டப் போகிறது, அல்லது பிற நாடுகளிடமிருந்து கடன்
கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான விவகாரங்களிலே அந்த நாடுகள் எவ்வாறான ஒளி சமிக்ஞைகளை வழங்கி இருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்துதான் சிசிசி என்ற தரத்திலிருந்து சிசி தரத்திற்கு இப்பொழுது ஃபிட்ச் ரேட்டிங் முறையிலே இலங்கை இறக்கப்பட்டிருக்கிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் வீரகேசரி பத்திரிகையும் கட்டமிடப்பட்ட ஒரு முக்கிய செய்தியாக இந்த செய்தியை வழங்குகிறது. சீனா, ஜப்பான், ரஷ்யாவிடம் டாலர் கடன்களை பெற பசில் தீவிர முயற்சி. அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் எரிபொருள் சீனி தட்டுப்பாடு ஏற்படும் சாத்தியம் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்தியா அதே போன்று மத்திய கிழக்கு நாடுகளிடம் சாதகமான பதில்கள் வருவதாக தாம் எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கி குறித்த ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்ற பின்னணியில் இப்பொழுது பசில் ராஜபக்ஷவினுடைய புகைப்படத்துடன் இவ்வாறான ஒரு செய்தி வெளியாகிறது. இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களை துறைமுகத்தில் இருந்து விடுவிக்க அரசாங்கத்திடம் டாலரின்மை, அடுத்த மாதத்துக்கான எரிபொருள் கொள்வனவு செய்வதற்கும் சர்வதேச கடன் நெருக்கடிகளை சமாளிக்கவும் டாலர் தேவைப்படுகின்ற நிலையிலும் சீனா, ஜப்பான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளிடம் இருந்து டாலர் கடன்களை பெற்றுக்கொள்ள நிதியமைச்சர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் சீனி மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் நிதி நெருக்கடி நிலைமைகள் குறித்து தொடர்ச்சியாக அமைச்சரவையில் ஆராயப்பட்டு வருகின்ற நிலையில் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவினால் முன்னெடுக்கப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இறுதியாக கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்நிலையில் சீனா, ஜப்பான் மற்றும் ரஷ்யா நாடுகளிடம் டாலர் கடன்களை பெற்றுக் கொள்ளவும் குறித்த நாடுகளுடன் தற்போது பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ கூறியிருக்கிறார். இந்திய விஜயத்தின் போதும் இலங்கைக்கான கடன் உதவிகளை பெற்றுக்கொள்ள முன்னெடுக்கப்பட்ட நகர்வுகளை தெளிவுபடுத்தியுள்ள நிதியமைச்சர் இதன்போது 140 கோடி அமெரிக்க டாலர்களை இந்தியா இலங்கைக்கு கடன் அடிப்படையில் பெற்றுத் தருவதாக இந்தியா வாக்குறுதி அளித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அடுத்த மாதத்தில் இலங்கைக்கு தேவையான எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கான நிதி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் இல்லை என்ற காரணத்தை வலுசக்தி அமைச்சர் உதயபிரபாத் கம்மம்பில அமைச்சரவையில் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் 42 கோடி டாலர் நிதி அமைச்சர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலுசக்தி அமைச்சர் மீண்டும் முன்வைத்திருக்கிறார். கடந்த அமைச்சரவை கூட்டத்திலும் வலுசக்தி அமைச்சர் உதய கம்மம்பில இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ள நிலையில் நிதி அமைச்சரினால் இன்று வரையில் அதற்கான பதில் கிடைக்கவில்லை எனவும் பதிலை தரவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான நெருக்கடியான நிலையில் அடுத்த ஆண்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகும் என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் கம்மம்பில உடனடியாக இதற்கான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் நாட்டின் நிதி நெருக்கடி நிலைமைகள் காரணமாக இறக்குமதிகளை முன்னெடுக்க டாலர்கள் இல்லாத காரணத்தினால் இப்போது வரையில் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளடங்கிய 1500 கொள்கலன்கள் துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 800 சீனி கொள்கலன்கள் இருப்பதாகவும் சீனி இறக்குமதியாளர்களின் சங்கத்தின் தலைவர் பெரக்கும் அபேசேகர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கொள்கலன்களை விடுவிக்காவிட்டால் இந்த ஆண்டில் அடுத்த ஆண்டில் சீனி தட்டுப்பாடும் அதேபோல் சீனியின் விலை அதிகரிப்பும் ஏற்படும் சாத்தியங்கள் இருக்கிறது என்ற வகையில் தான் அவர் கூறியிருக்கின்ற தகவல்கள் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்ற தகவல்களாக மாறியிருக்கின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் தரவுகளின் அடிப்படையில் அல்லது தரத்திலே கீழமைத்தமைக்காக மத்திய வங்கி தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது. அதற்கு எதிரான ஒரு மாபெரும் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்ற பின்னணியில் தான் பசில் ராஜபக்ஷவினுடைய இந்த தகவல்கள். சீனா, ஜப்பான், ரஷ்யாவிடம் டாலர்களை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சி, அதே போன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் ஜனவரி மாதமாகின்ற பொழுது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று அங்கிருக்கின்றவர்களையும் சந்தித்து பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்தவிருக்கிறார் என்ற வகையிலும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ இப்பொழுது கத்தாருக்கு சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கத்தாரும் சில கடன் தொகைகளை உதவியாக வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக உத்தியோகபூர்வமற்ற சில தரவுகளும் வெளியாகி இருக்கின்ற பின்னணியில் தான் இலங்கையினுடைய நிலைமை இவ்வாறு சென்று கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனோடு இணைந்த ஒரு முக்கியமான தகவலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் மீண்டும் அமைச்சரவை கூட இருக்கிறது. சில முக்கியமான தகவல்களை இன்றைய தினம் எடுக்கவிருக்கிறது என்ற வகையில் தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சரவை கூடுகின்ற விவகாரம் வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது. முக்கிய தீர்மானங்களை எடுக்கும் அமைச்சரவை கூட்டம் என்று தீர்மானங்களை வெளியில் விமர்சிக்கும் அமைச்சர்கள் குறித்து அதிருப்தியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டின் நிதி நெருக்கடி நிலைமைகளுக்கான தீர்வுகள், புதிய ஆண்டின் அமைச்சரவை மற்றும் அரசு அதிகாரிகளின் மாற்றங்கள் குறித்து ஆராயவும் முக்கிய தீர்மானம் எடுக்கும் வகையிலும் ஜனாதிபதி தலைமையில் இன்று அமைச்சரவை கூடுகிறது. நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் அரசாங்கம் பல முக்கியமான தீர்மானங்களை முன்னெடுத்துள்ளதாகவும்
அரசாங்கத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அது தொடர்பான தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே விரிவான தகவல்களாக வழங்கப்பட்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் அதற்கான முக்கியமான தீர்மானங்களை ஆராயும் விதமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இடம்பெறுகிறது. குறிப்பாக நாட்டின் நிதி நெருக்கடி நிலைமைகளை கையாள அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதா அல்லது நட்பு நாடுகளின் உதவிகளை பெறுவதா என்ற விடயங்கள் குறித்து ஆராயவும், அதேபோல் புதிய ஆண்டில் அரசு அதிகாரிகள் மட்டத்திலான மாற்றங்களை முன்னெடுப்பது குறித்தும் இதன்போது முக்கியமாக ஆராயப்பட உள்ளதாம். மேலும் அமைச்சரவையில் எடுக்கும் தீர்மானங்களை வெளியில் விமர்சிக்கும் செயற்பாடுகள் அரசாங்கத்துக்குள் பாரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதற்கான இறுக்கமான தீர்மானங்களை இன்றைய தினம் எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. குறிப்பாக யுகதனவி ஒப்பந்தம் குறித்து அரசாங்கத்துக்குள் முரண்பாடுகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதனையும் இன்றைய தினம் ஆராய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சரவையில் சில முக்கிய மாற்றங்களை ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் அடுத்த ஆண்டில் இந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருப்பதாக கூறுவதுடன் இன்றைய தினம் அதற்கான கலந்துரையாடல்களும் இடம்பெறலாம் என கூறப்படுகிறது என்ற வகையில்தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவல்களை பார்க்கின்ற பொழுது அடுத்த ஆண்டு ஆரம்பத்திலே அமைச்சரவையிலே பல்வேறு மாற்றங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதையுத்தீனுடைய விடுதலை தொடக்கம் வைத்தியர் ஷாஃபியினுடைய விவகாரம் வரைக்கும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளினுடைய பின்னணியில் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய உதவிகளை நாடுவதற்காக இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்ற வகையிலும் சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்ற பின்னணியில் தான் இன்றைய அமைச்சரவை கூடுகிறது. அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார, அமைச்சர் விமல் வீரவங்ச, அமைச்சர் உதய கம்மம்பில போன்றவர்கள் தான் யுகதனவி ஒப்பந்தத்திற்கு எதிராக வெளியிலே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் தரப்பிலே நீதிமன்றத்திலே 2 வழக்கறிஞர்கள் வாதாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வழக்கு ஜனவரி மாதம் வரைக்கும் பிற்போடப்பட்டிருக்கின்ற பின்னணியில் தான் அது தொடர்பிலே வெளியிலே அதிருப்தியை வெளியிடுகின்றவர்கள், அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்றவர்கள் தொடர்பில் முக்கியமான தீர்மானங்கள் இன்றைய தினம் அமைச்சரவையிலே எடுக்கப்படும் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அதனை பார்க்கின்ற பொழுது இன்றைய அமைச்சரவை சூடுபிடிக்கின்ற ஒரு அமைச்சரவையாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. தமிழன் பத்திரிகை வழங்கி இருக்கின்ற அடுத்த செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்றோம். ஒரு காலத்தில் 1000 ரூபாய் சம்பளம் தர வேண்டும் என்று போராடினார்கள். அதற்காக கருப்பு கொடி போராட்டம் இடம்பெற்றது. அதே போன்று கருப்புடை அணிந்து கொண்டு கோல்ஃபீஸிலே வந்து போராடினார்கள் அந்த மக்கள். அதன் பின்னர் அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவதாக தீர்மானிக்கப்பட்டது. வழங்கிய அந்த 1000 ரூபாயையும் முழுமையாக வழங்கவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு கவலைக்கு மத்தியில் தமிழன் பத்திரிகை சொல்கிறது. 1000 ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு வழங்காதோரை விசாரிக்கவென ஆணைக்குழு தொழில் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா அறிவிப்பு என்ற வகையில்தான் தமிழன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. தினகரன் பத்திரிகையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது ரூபாய் 1000 வழங்காத தோட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை, ஆராய விசேட குழுவையும் நியமிக்க ஏற்பாடு என்ற வகையில்தான் அந்த பத்திரிகை தகவல்களை வழங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதைவாறாயினும் தமிழன் பத்திரிகையினுடைய அந்த தகவல்களை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற பொழுது 1000 ரூபாய் சம்பள உயர்வை முறையாக வழங்காத தோட்ட நிர்வாகங்கள் தொடர்பில் ஆணைக்குழு ஒன்றை அமைத்து விசாரணை செய்யுமாறு தொழில் ஆணையாளருக்கு தொழில் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா ஆலோசனை வழங்கி இருக்கிறார் என்ற வகையில்தான் தமிழன் பத்திரிகை அந்த தகவல்களை விரிவாக வழங்குவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு தேவை ஏற்படின் விசேட சட்டமூலம் ஒன்றையும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர எதிர்பார்க்கிறோம். அந்த சட்டமூலத்தின் ஊடாக 1000 ரூபாய் சம்பள உயர்வையும் அதனை முதலாளிமார் சம்மேளனம் எவ்வாறு வழங்க வேண்டும் என்பது குறித்தும் ஆராய்ந்து இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்க எதிர்பார்க்கிறோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நுவரெலியா லபுக்கல தோட்ட பகுதியில் தொழிலாளர்களுக்கான நடமாடும் சேவை ஒன்று நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் கூட்டு ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ளப்படாமைக்கு தொழிற்சங்கங்களும் முதலாளிமார் சம்மேளனம் உடன்படவில்லை. அதற்கான பொறுப்பை அந்த இருதரப்பும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1000 ரூபாய் சம்பள உயர்வை வழங்க நீதிமன்றத்தால் தடை உத்தரவு வழங்கப்படவில்லை. அதனால் அந்த உத்தரவை செயற்படுத்த முதலாளிமார் சம்மேளனம் கட்டுப்பட்டுள்ளது. அதுக்கமைய 90% தோட்டங்களில் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் சில தோட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகளை தொழிலாளர்கள் சந்தித்து வருகின்றமையை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதாவது 1000 ரூபாயை பெற வேண்டுமானால் இவ்வளவு கிலோ கொழுந்தை பறிக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் நிர்பந்திக்கப்படுகின்றனர். எனவே தொடரும் அவ்வாறான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாம் தற்போது புள்ளி விவரங்களை சேகரித்து வருகிறோம். ஆகவே 1000 ரூபாய் சம்பள உயர்வை முறையாக வழங்காத தோட்ட நிர்வாகங்கள் தொடர்பில் ஆராய விசேட ஆணையாளர் ஒருவரை நியமிக்குமாறு தொழில் ஆணையாளரை கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பில் கிடைக்கும் முறைப்பாடுகள் குறித்து விசாரிக்கப்பட வேண்டியது அவசியம். அதனூடாக தொழிலாளர்களின் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர எதிர்பார்த்துள்ளோம். அதே போன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் எதிர்பார்த்து
எதிர்பார்த்துள்ளோம். அதனூடாக தேவைப்படின் விசேட சட்டமூலம் ஒன்றையும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர எதிர்பார்க்கிறோம். அந்த சட்டமூலத்தினூடாக 1000 ரூபாய் சம்பள உயர்வையும் அதனை முதலாளிமார் சம்மேளனம் எவ்வாறு வழங்க வேண்டும் என்பது குறித்தும் ஆராய்ந்து இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்க எதிர்பார்க்கிறோம் என்ற வகையில் தான் அவர் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின்படி நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எனவே வழங்கப்படுகின்ற இந்த 1000 ரூபாய் சம்பளமேனும் சரியாக அந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய குறை அல்லது மிகப்பெரிய ஒரு விசனம் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் தான் இலங்கையினுடைய நாமத்தை உலக அளவிலே உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்களினுடைய பிரச்சினை இன்னமும் தீராத பிரச்சினைகளாகவே இருப்பதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அவர்களுடைய 1000 ரூபாய் சம்பளத்தையும் தாண்டி அவர்களுடைய அடிப்படை தேவைகள், அவர்களுக்கான மின்சார வசதிகள், தண்ணீர் வசதிகள், குழந்தைகளுக்கான பாடசாலை வசதிகள், அவர்களினுடைய பொருளாதார நிலைமைகள், அவர்களினுடைய வீட்டு கட்டமைப்பு வசதிகள், லயன் குடியிருப்புகளினுடைய தீப்பரவல்கள், இப்படியான பல பிரச்சனைகள் அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பின்னணியில் அடிப்படை சம்பளமாக 1000 ரூபாவை ஏனும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக அந்த தொழிலாளர்கள் அங்கலாய்ப்பதை உண்மையில் இவர்கள் முன்னின்று பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இதனோடு இணைந்ததாக அரசாங்கம் வழங்குகின்ற ஒரு சலுகை தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. தினகரன் பத்திரிகை சொல்கிறது, சத்தோசவில் இன்று முதல் பண்டிகை கால பொது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு சத்தோச விற்பனை நிலையங்கள் ஊடாக 8 பிரதான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரண பொதி 1998 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. நிவாரண பொதி விநியோக நடமாடும் சேவை இன்று முதல் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஏனைய விற்பனை நிலையங்கள் காட்டிலும் சத்தோச விற்பனை நிலையத்தில் அத்தியாவசிய பொருள் நிவாரண விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன என வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். வர்த்தகத்துறை அமைச்சர் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். கோவிட் தாக்கத்தின் காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி மற்றும் பொருள் விநியோக கட்டணம் சடுதியாக அதிகரித்த காரணத்தினால் பொருட்களின் விலை நாளாந்தம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நிவாரண அடிப்படையில் வழங்க அரசாங்கம் பல திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு 8 பிரதான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரண பொதியை 1998 ரூபாவிற்கு சத்தோச விற்பனை நிலையம் ஊடாக விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. உண்மையில் சத்தோச மூலம் வழங்கப்படுகின்ற இந்த நிவாரண பொதி தொடர்பாக நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. பேசுகின்ற பொழுது 100 ரூபாய்க்கு குறைவாக நாங்கள் அரிசியை விற்பனை செய்கிறோம் என்று பந்துல குணவர்தன அமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆனால் விற்பனை செய்யப்பட்டது 99 ரூபாய் 50%. 50% காசு எதற்காக என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த பொதிக்குள்ளே ஒளிந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். பேசலாம் நாங்கள் இந்த இடைவேளையின் பின்னர். டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பத்திரிகைகள் வழங்கி இருக்கின்ற முக்கியமான தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். கேஸ் வெடிப்பு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 23 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக லங்காதீப பத்திரிகையினுடைய செய்திகள் இங்கே வெளியாகி இருக்கின்றன. அதில் கேஸ் அடுப்பொன்று வெடித்ததில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் லங்காதீப பத்திரிகை சொல்கிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் தினகரன் பத்திரிகை கட்டமிடப்பட்ட செய்தியாக முக்கியமான தகவல்களை ஏந்தி வருகிறது. எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் நிபுணர் குழு அறிக்கை என்ற ஜனாதிபதியிடம், அதே போன்று பிரதமர் தொடர்பான விவகாரமும் சமையல் எரிவாயு வெடிப்பு சம்பவம் பிரதமர் தலைமையில் நாளையில் விசேட கூட்டம் சம்பந்தப்பட்ட சகலருக்கும் அழைப்பு என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அதனோடு இணைந்ததாக வீரகேசரி பத்திரிகையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது, எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பான ஆய்வுக்குழு என்று ஜனாதிபதிக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்ற தகவல்களாக மாறியிருக்கின்றன. இந்நிலையில் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை இன்று திங்கட்கிழமை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளது. இந்த விடயம் தொடர்பாக அந்த குழுவின் உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தான் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. WD ஜெயதிலக தெரிவித்திருக்கின்ற விடயம், இலங்கையில் கடந்த 44 நாட்களில் மாத்திரம் 727 எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த நவம்பர் மாதம் 1ஆம் திகதி முதல் 16ஆம் திகதி மாலை வரையான காலப்பகுதியிலேயே
நாட்டின் பல பகுதிகளிலும் குறித்த வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற வகையில் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. சமையல் எரிவாயு வெடிப்பு சம்பவம், பிரதமர் தலைமையில் நாளை விசேட கூட்டம், சம்பந்தப்பட்ட சகலருக்கும் அழைப்பு என மற்றும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே தினகரன் பத்திரிகையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் பதிவாகும் சமையல் எரிவாயு வெடிப்புகள் மற்றும் சந்தைக்கு வெளியிடப்பட்டதாக கூறப்படும் தரமற்ற சமையல் எரிவாயு தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாளை செவ்வாய்க்கிழமை விசேட கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். லிட்ரோ மற்றும் லாஃப் எரிவாயு நிறுவனங்களின் தலைவர்கள், எரிவாயு தொடர்பான விபத்துக்களை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை, இலங்கை தர நிர்ணய நிறுவனம், இலங்கை பெட்ரோலிய ஒத்துழைப்பு ஆகியவற்றின் அதிகாரிகள் உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து பங்குதாரர்களுக்கும் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சமையல் எரிவாயு வெடிப்பு தொடர்பான சம்பவங்களுக்கான மூல காரணத்தை கண்டறிந்து ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவின் கருத்துக்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் உள்ளிட்டவற்றை ஆலோசித்து சரி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதே இந்த சந்திப்பின் நோக்கம் என்று கூறப்படுகிறது என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இன்றைய தினம் பதிவாகி இருக்கின்றன. எவ்வாறாயினும் இந்த கேஸ் வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது தொடர்ச்சியாக இதற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பாக ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாகானந்த கொடி துவக்கு மூலம் அதனுடைய விசாரணைகளும் நடைபெற்று வருகின்ற பின்னணியில் லிட்ரோ கேஸ் நிறுவனம் தரமான கேஸை விநியோகிக்க நடவடிக்கை எடுப்பதாக சத்தியவாக்கு சத்திய கடுதாசியை முன்வைத்திருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் தான் இது தொடர்பான விசாரணைகளினுடைய அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படுகிறது. இன்றைய தினம் நாளைய தினம் பிரதமர் தலைமையிலே இது தொடர்பான கூட்டங்கள் நடைபெறப் போகின்றன என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் டாலருக்கான பிரச்சனை, இன்னொரு பக்கம் டாலர்களை ஏனைய நாடுகளுக்கு வழங்குகின்ற பிரச்சனை. இந்த இரண்டு பிரச்சனைகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது முக்கியமாக பேச வேண்டிய விடயங்கள் தொடர்பாக இன்றைய பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகை சொல்கிறது, உரம் வழங்குவதாக இல்லை என்றால் அதை கொண்டு வர சுற்றறிக்கை ஏன்? எதிர்க்கட்சி தலைவர் சஜித் அரசாங்கத்திடம் கேள்வி என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. சேதன பசலை விடயத்தை தனியாகவே கையாண்டேன், யாரும் ஒத்துழைக்கவில்லை என்கிறார் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே என்ற வகையிலும் தமிழன் பத்திரிகை மற்றொரு செய்தியை வழங்குகிறது. அதே தமிழன் பத்திரிகை சொல்கிறது, உரக்கப்பலுக்கான நிதியை அமைச்சரவையை வழங்க வேண்டும், இல்லையேல் முழு கேபினட்டும் பதவி விலக வேண்டும், முஜிபுர் ரஹ்மான் எம்பி கோரிக்கை என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. விரிவாக பார்ப்போமாக இருந்தால் சஜித் பிரேமதாச சொல்கிறார், ரசாயன உரங்களை வழங்க முடியாது என விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார் என்றும், அப்படியானால் ரசாயன உரங்களை இறக்குமதி செய்வதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டது ஏன் என அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்திருக்கிறார். இவ்வாறான சுற்றறிக்கைகளை வெளியிடும்போது விவசாயிகள் மீண்டும் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. திஸ்ஸமகாராம காசிங்கம் பிரதேசத்தில் நடைபெற்ற விவசாயிகளின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயும் கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இதனை தெரிவித்திருக்கிறார். 24 மணி நேரமும் விவசாயிகளை அரசாங்கமும் ஏமாற்றி வருகிறது. விவசாயிகளுக்கு வெடிக்கும் திரவ உர கைக்கேன்கள் வழங்கப்பட்டுள்ளன. விவசாயத்திற்கும் விவசாய மக்களுக்கும் ஏன் இவ்வாறான அழிவை ஏற்படுத்தியுள்ளீர்கள் என அரசாங்கத்திடம் நாம் கேள்வி எழுப்புகின்றேன். உரக்கப்பலுக்கு நட்டையீடு வழங்க அரசு அர்ப்பணித்து செயல்படுகிறது. ஆனால் அநியாயத்திற்குள் தள்ளி இருக்கின்ற அப்பாவி விவசாயிகளுக்கு நட்டையீட்டை வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதில்லை. பண்டிகை காலம் அண்மித்திருக்கின்ற நிலையில் மக்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தின் அனைத்து சலுகைகளும் அமைச்சர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாத்திரமே கிடைக்கப் பெறுகிறது என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் தான் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே இவ்வாறு சொல்கிறார், சேதன பசலை விடயத்தை தனியாகவே கையாண்டேன், யாரும் ஒத்துழைக்கவும் இல்லை என்கிறார் அமைச்சர் மஹிந்தானந்த என்ற வகையில் தான் சுகாதார அமைச்சரும் சுற்றாடல் அமைச்சும் சேதன பசலை தொடர்பாக எந்த அக்கறையும் காட்டவில்லை. இவ்விடயம் தொடர்பாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் தங்களுடைய பொறுப்பை முறையாக நிறைவேற்றாமையினால் விவசாயத்துறை அமைச்சராக நான் மட்டுமே தனியாக இதனை முன்னெடுக்க வேண்டி வந்தது. இவ்வாறு விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்திருக்கிறார். சேதன பசலை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். நெல் உற்பத்தி தொடர்பாக நாங்கள் பசுமை விவசாயத்தை முன்கொண்டு வந்தோம். ஆகவே சேதன பசலைக்கு மாத்திரமே நாங்கள் மானியங்களை வழங்குவோம். குறிப்பாக எங்களுக்கு உரமானியம் வேண்டாம், ரசாயன உரத்தை வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கமைய ரசாயன உர இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினோம். சேதன பசலை விவசாயத்திற்கான மானிய திட்டமே தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே பசுமை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விவசாயிகளுக்கு மாத்திரம் மானியம் கிடைக்கும்.
இல்லையேல் ரசாயன உரத்தை பெற்றுக்கொண்டு தங்களுடைய விவசாய நடவடிக்கையை ஆரம்பிக்க முடியும். ரசாயன உர இறக்குமதிக்கு ஆர்வம் இல்லை என கூறப்படுகிறது. இதற்கு ஆர்வம் இல்லையேல் வேறு எதுவும் இறக்குமதி செய்வதற்கு ஆர்வம் இருக்காது. ரசாயன உரத்திற்கு அதிக ஆர்வம் உள்ளது. இதேவேளை உரம் இறக்குமதிக்கு குறுகிய காலம் செல்லும் என்பதால் இந்த போகத்திற்கு தேவையான ரசாயன உரத்தை கொண்டு வர முடியாது. அடுத்த போகத்திற்கே உரம் கொண்டு வரப்படும். ஆனால் கிருமி நாசினிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளதால் அதனால் கிருமி நாசினிகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. ஆனால் எங்களுடைய நல்ல திட்டங்கள் குறித்து எந்த ஊடகமும் பேசுவதில்லை. நாங்கள் கூறுவதை கூட யாரும் பிரசுரிப்பதும் இல்லை. மாறாக ரசாயன உர நிறுவனங்களுக்கு ஆதரவாகவே பேசுகின்றன. இது குறித்து நாங்கள் கவலை அடைகிறோம். மேலும் ரசாயன உரங்களால் புற்றுநோயாளர்களும் சிறுநீரக நோயாளர்களும் அதிகரித்துள்ளனர். இதனால் வைத்தியசாலைகளும் அதிகரித்திருக்கின்றன. அமெரிக்காவில் ரசாயனங்களால் பாதிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் ஊடாகவே கோடிக்கணக்கில் நட்டஈடு பெற்றுக் கொண்டுள்ளனர். எனினும் இது இலகுவான விடயம் அல்ல. விவசாயிகளுக்கு இதற்கு விருப்பமில்லை என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் பசுமை விவசாயம் தோல்வி அடைவதற்கு அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும். அதே போன்று சுகாதார அமைச்சு சுற்றுலா அமைச்சும் இது குறித்து எந்த அக்கறையும் காட்டவில்லை என்று மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எந்த ஊடகங்களும் ரசாயன பசலை தான் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையில் இருக்கவில்லை என்பதை அவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே அல்லது இந்த அரசாங்கம் இந்த முடிவை உடனடியாக எடுத்தது எதற்காக என்ற கேள்வியை மட்டுமே ஊடகங்கள் எழுப்பியிருந்தன. தொடர்ச்சியாக சேதன பசலையை விடவும் ரசாயன பசலைக்கு பழக்கப்பட்ட நிலங்கள் விவசாயிகள் உடனடியாக இதனை விட்டு ஒரே நாளில் எப்படி மாறுவது என்றது மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருந்தது. மிகப்பெரிய ஒரு கேள்வியாக முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே சொல்கிறார், நாங்கள் முன்வைக்கின்ற நல்ல விடயங்களை ஊடகங்கள் பேசுவதில்லை என்று. நல்ல விடயங்களை பேசுவதற்கு ஊடகங்கள் தயாராக இருக்கின்றன. ஒரே நாளில் முடிவுகளை எடுப்பது என்பதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியுடன் அந்த செய்திகளை வெளியிட வேண்டிய நிலையில் ஊடகங்கள் நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் மஹிந்தானந்த அலுத்கமகே அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான நிலையில் தான் உரக்கப்பலுக்கான நிதியை அமைச்சரவையை வழங்க வேண்டும். இல்லையேல் முழு கேபினட்டும் பதவி விலக வேண்டும் என முஜிபுர் ரஹ்மான் எம்பி கோரிக்கை என்ற வகையில் தான் அதே தமிழன் பத்திரிகை சொல்கிறது. சீனாவினுடைய உரக்கப்பல்கள் இலங்கை வந்தன. அது தொடர்பான விவகாரங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டன. இலங்கையிலே இருக்கின்ற அது தொடர்பாக ஆராய்ச்சி செய்கின்ற நிறுவனங்கள் அது அந்த சேதன பசலை இலங்கைக்கு பொருத்தமற்றது, அதிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கின்றன என்ற வகையிலே கருத்துக்களை முன்வைத்திருந்தன. அதன் பின்னர் இலங்கை மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலிலே குறித்த சீனா சேர்த்திருந்தது. சீனா குறித்த மக்கள் வங்கியை சேர்த்ததற்கு பின்னால் 6.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சீன நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தது. நட்டையீடாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தது. அதற்கு அனுமதியை இப்பொழுது அமைச்சரவை வழங்கி இருக்கின்றது. அப்படி என்றால் அதற்கு மாத்திரம் எவ்வாறு அத்தனை மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருக்கின்றன என்ற கேள்வியும் ஒரு பக்கம் எழலாம். மறுபக்கம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறது. கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இலங்கை இருக்கின்ற பின்னணியில் அதனை யார் வழங்குவது என்ற கேள்வி இங்கே எழுந்திருக்கிறது. முஜிபுர் ரஹ்மான் எம்பி சொல்கிறார், சீனாவிடம் ஆரம்பத்திலேயே லஞ்சம் பெற்றுக் கொண்டமையினாலேயே இன்று உரக்கப்பலுக்கு நிதி செலுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிலையை செலுத்துவதற்கான பொறுப்பை அமைச்சரவை ஏற்க வேண்டும். இல்லையேல் அந்த உரக்கப்பலை கொண்டு வர கோரி கையுயர்த்திய முழு அமைச்சரவையும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற வகையில் முஜிபுர் ரஹ்மான் கோரிக்கை விடுக்கின்ற தகவல்கள் தான் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை வழங்கி இருக்கின்ற ஏனைய செய்திகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது 13வது சட்ட திருத்தம் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக பல கருத்துக்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. பேசலாம் நாங்கள் இந்த இடைவேளையின் பின்னர். வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது, 13ஐ வலியுறுத்தும் கூட்டு முயற்சி வரவேற்கத்தக்கது, தயான் ஜெயதிலக கூறுகிறார் என்ற வகையிலும் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது, 13ஐ முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு கோருவதற்கு சிவில் அமைப்புகள் எதிர்ப்பு, வாக்களித்த மக்களின் ஆணை அல்ல எனவும் சுட்டிக்காட்டி என்ற வகையில் தான் வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது. அதே வீரகேசரி பத்திரிகை, சீனாவுடன் நட்புறவாடுவது எமக்கு பாதகமாக அமையும், இந்தியாவை வெறுப்பேற்ற தமிழரை இருக்கும் விதமாக அந்நாட்டின் செயற்பாடுகள் அமைந்துள்ளன என்கிறார் விக்னேஸ்வரன் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகையின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது 13ஆம் திருத்தம் முழுமையான அமுலாக்கம், அரசியல் தீர்வு மக்களின் விருப்பம் அல்ல, வடக்கு கிழக்கு சிவில் சமூக அமைப்புகள் திட்டவட்டமாக அறிவிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. சற்று அந்த தகவல்களை விரிவாக நாங்கள் பேசினால்,
தமிழ் தலைவர்கள் வாஷிங்டனுடனோ அல்லது வேறு எந்த தரப்புகளிடமிடத்தோ தமது பிரச்சினைகளுக்கான தீர்வை மையப்படுத்தி பேச்சுக்களில் ஈடுபட்டாலும் பிராந்தியத்தில் சக்தி வாய்ந்த நாடான இந்தியாவின் கொள்கை அளவுகோலுக்குள்ளேயே தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே விரிவான தகவல்களாக இடம் பிடித்திருக்கின்றன. இந்நிலையில் இந்த 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவாது கோருவதற்கு சிவில் அமைப்புகள் எதிர்ப்பு என்ற வகையிலும் அந்த தகவல்கள் ஏற்கனவே பசில் ராஜபக்ஷ இந்தியா சென்றிருந்த பின்னணியிலே மீண்டும் இலங்கைக்கு வந்திருந்தார். அதன் பின்னர் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றாக இணைந்து பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தன. அந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னணியிலே மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டும், 13வது திட்டத்தை உடனடியாக அமலாக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்தியாவுடன் பல நிபந்தனைகளை முன்வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தன. அதனுடைய பின்னணியில் தான் இந்த 13வது திருத்தத்தை முழுமையான அமுலாக்கம், அது அரசியல் தீர்வாக அமையாது, அது மக்களினுடைய ஆணையும் அல்ல என்ற வகையிலே பல சிவில் அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து அதற்கு எதிராக குரல் கொடுத்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதேவாறாயினும் மறுபக்கம் இலங்கைக்குள்ளே கோவிட் தொற்றினுடைய தாக்கம் தொடர்பாக, ஒமிக்ரான் தொற்றினுடைய தாக்கம் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. தமிழன் பத்திரிகை சொல்கிறது, ஒமிக்ரான் வைரஸ் பரவுவதை தடுக்க அரசு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. தாதியர் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னப்பிரிய தெரிவிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது, ஒமிக்ரான் டெல்டா வைரஸ் கலப்பு மூலமாக புதிய பிறழ்வு உருவாக்கலாம், வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை என்ற வகையில் தான் அந்த தகவல் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒமிக்ரான் மற்றும் டெல்டா கலப்பு மூலமாக புதிய வைரஸ் பிறழ்வு ஏற்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருப்பதாகவும் எதிர்காலத்தில் இதன் தாக்கம் எவ்வாறு அமையும் என்பதை எதிர்வு கூற முடியாது எனவும் வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தடுப்பூசியை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவோ வைரஸ் தாக்கத்தில் இருந்து விடுபட முடியும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல சொல்கின்ற ஒரு கருத்து தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது. வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டுக்கு மேலதிகமாக கோவிடை கட்டுப்படுத்த இதுவரை 181 பில்லியன் ரூபாய் செலவு கடந்த 1.5 வருடத்தில் மட்டும் என்கிறார் கெஹலிய என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. வரவு செலவு ஒதுக்கீட்டுக்கு மேலதிகமாக கோவிடை கட்டுப்படுத்த கடந்த 1.5 வருட காலமாக சுகாதார அமைச்சு 181 பில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மறுபக்கம் இலங்கைக்குள்ளே புத்தாண்டு காலம் பிறக்கின்ற நிலையில் புத்தாண்டு காலத்திலே மீண்டும் நிபந்தனைகள் விதிக்கப்படலாம், சுகாதார தரப்பு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்ற வகையிலே கருத்துக்கள் நிலவி வந்த பின்னணியில் இந்த ஒமிக்ரான் தொற்று தொடர்பாக பல பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. ஒமிக்ரான் தொற்றினுடைய தாக்கம் மறுபக்கம் டெல்டா திரிபினுடைய தாக்கம் என்பன கலந்து தாக்குமாக இருந்தால் அது இன்னொரு பிறழ்வையும் திரிபையும் ஏற்படுத்தலாம் என்ற வகையில் எச்சரிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எது எவ்வாறாயினும் பொதுமக்களாகிய நாங்கள் சுகாதார முடிவுகளை, சுகாதார நிபந்தனைகள், சுகாதார வழிகாட்டல்களை சரியாக பின்பற்றுவோமாக இருந்தால் எங்களையும் பாதுகாத்து எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கலாம். முதலாவது தடுப்பூசி, இரண்டாவது தடுப்பூசியை பெற்று 3 மாதங்கள் கடந்தவர்கள் 3வது பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகின்றன. எனவே இன்றைய தினம் விமானப்படை மூலமும் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அது தொடர்பாக அவதானத்தை செலுத்தி அதனை பெற்றுக்கொள்ளாதவர்களும் உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்நிலையில் தான் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய ஒரு முக்கியமான செய்தியும் இன்றைய தினம் பிரதானமாக பத்திரிகைகளிலே புகைப்பட செய்திகளாகவும் உள்பக்க செய்திகளாகவும் இடம் பிடித்திருக்கின்றன. தமிழன் பத்திரிகை சொல்கிறது, ஒரு நபராக நீங்கள் எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் ஏனையவர்களின் ஒத்துழைப்பின்றி உங்களால் வெற்றி பெற முடியாத சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்து இருப்பீர்கள். தியத்தலாவில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பேச்சு என்ற வகையில் தான் அந்த தகவல். தினகரன் பத்திரிகை சொல்கிறது, தியத்தலாவை ராணுவ கல்வியற் கல்லூரியில் பயிற்சியை நிறைவு செய்த 96வது கேடட் அதிகாரிகளின் அணிவகுப்பு மரியாதையை நேற்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஏற்றுக்கொண்ட போது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். வீரகேசரி பத்திரிகையும் அதனை இவ்வாறு சொல்கிறது, தியத்தலாவ ராணுவ கல்வியற் கல்லூரியில் பயிற்சியை நிறைவு செய்த கேடட் அதிகாரிகளின் அணிவகுப்பில் நேற்று பங்கேற்ற ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அங்கு மரக்கன்று ஒன்றை நட்டிய போது என்ற புகைப்படத்துடன் கூடிய செய்தி. எவ்வாறாயினும் அந்த தகவல்கள் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலே உள்பக்க செய்திகளாக விரிவாக வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ராணுவத்தினருக்கு ஒழுக்கம் மிக முக்கியம். 316 கேடட் அதிகாரிகளின் விடுகை அணிவிப்பு நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு.
ஒரு ராணுவ அதிகாரியின் வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது மிக உயர்ந்த நட்பண்பாகும். நம்பிக்கை, தன்னம்பிக்கை மற்றும் குழுவில் உள்ள ஏனையவர்கள் மீதான நம்பிக்கையே ஒரு தலைவரது வெற்றியின் இதயமாக கருதப்படுகிறது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். தியத்தலாவ ராணுவ கல்வியற் கல்லூரியில் நேற்று முற்பகல் இடம்பெற்ற 96வது விடுகை அணிவிப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இதனை தெரிவித்தார். எளிமையான பணிகளில் கூட அதிக கவனத்தை செலுத்தும் மற்றும் கூட்டாக செயற்படும் திறனை வளர்த்துக் கொள்ளல் என்பன ராணுவத்தினருக்கான பண்புகளாகும். ஒருவர் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் மற்றவர்களின் ஒத்துழைப்பின்றி வெற்றி பெற முடியாது என குறிப்பிட்டிருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இன்றைய தினம் விரிவான தகவல்களாக தமிழன் பத்திரிகையிலே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதியினுடைய இந்த தகவல்களுடன் சேர்த்து லங்காதீப பத்திரிகை வழங்கி இருக்கின்ற தலைப்புச் செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றோம். இந்த தலைப்புச் செய்தி சற்று வித்தியாசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. லங்காதீப பத்திரிகை இவ்வாறு சொல்கிறது: கிரிக்கெட்டி தருவா லக்ஷ ஹத்தக்கட்ட விக்குனா குடு பிசினஸ் கர்லா அம்மாய் தாத்தாய் தென்னாம கூடுவே என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகைகளை இடம் பிடித்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்த தகவல்களை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், ஒரு தந்தையும் தாயும் குருநாகல் நகரிலே வைத்து குருநாகல் போலீசாரின் மூலம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதன் பின்னரான விசாரணைகளின் பொழுதுதான் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. 3 மாத குழந்தையொன்று சுமார் 7 லட்சம் ரூபாவுக்கு அனுராதபுரம் பகுதியிலே இருக்கின்ற தம்பதியினருக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அந்த 7 லட்சம் ரூபாயிலே சுமார் 6,70,000 ரூபாவை வங்கி கணக்கிலே இட்டுவிட்டு பேங்கிலே டிபாசிட் செய்துவிட்டு மீதமாக இருக்கின்ற 30,000 ரூபாவை கொழும்புக்கு எடுத்து வந்து கொழும்பிலே இருந்து ஹெரோயினை வாங்கி அதனை குருநாகல் பகுதிக்கு கொண்டு போய் விற்பனை செய்திருக்கின்றார்கள் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. கிரிக்கெட்டி தருவா பால் குடிக்கக்கூடிய 3 மாத குழந்தையை தான் இவ்வாறு விற்பனை செய்திருக்கின்றார்கள். குறித்த இருவரும் கைது செய்யப்படுகின்ற பொழுது அந்த நபருக்கு 45 வயது, அந்த நபரினுடைய மனைவிக்கு 27 வயது. 2300 மில்லிகிராம் ஹெரோயின் குறித்த நபரிடம் இருந்திருக்கிறது. 80 மில்லிகிராம் பாக்கெட்டுகள் 2 குறித்த பெண்ணிடம் இருந்திருக்கிறது. இரண்டையும் கைப்பற்றிய பின்னர் போலீசார் குறித்த பெண்ணை பரிசோதித்த பொழுது குறித்த பெண்ணினுடைய பையிலே ஒரு சிறிய பிள்ளையினுடைய கவுன் இருப்பதை அல்லது ஆடை இருப்பதை போலீசார் அறிந்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விசாரணைகளின் பின்னர் தான் அந்த பெண் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் ஹெரோயின் விற்பனை செய்த குற்றச்சாட்டிற்காக குறித்த பெண் குருநாகல் நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர்கள் இருவரையும் எதிர்வருகின்ற 30ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு குருநாகல் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எவ்வாறாயினும் குறித்த பெண் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டமைக்காக 10,000 ரூபாய் தண்டப்பணமும் அறவிடப்பட்டிருக்கிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் குருநாகல் பகுதியிலே இருக்கின்ற ஒரு சட்டத்தரணியின் முன்னால் தான் இந்த விற்பனை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. கையொப்பத்துடன் தான் இது மாற்றப்பட்டிருக்கிறது. குருநாகல் பகுதியிலே கிடைக்கப்பெற்ற குறித்த தம்பதிக்குரிய பிள்ளையை அனுராதபுரம் பகுதியிலே இருக்கின்ற ஒரு தம்பதிக்கு தான் இவ்வாறு விற்பனை செய்திருக்கின்றார்கள். இலங்கை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. குடு பிசினஸ் அல்லது குடு வியாபாரம் செய்வதற்காக வேண்டி பெற்ற 3 மாத குழந்தையை 7 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறார்கள். அந்த 7 லட்சம் ரூபாயிலே 6,70,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு, 30,000 ரூபாய் ஹெரோயினுக்கு என்ற இந்த கவலையான செய்தியை நாங்கள் மீட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பான முக்கியமான தகவல்கள் தான் இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இறுதியான தகவல்களாக முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் தொடர்பான தகவல்கள் நேற்று முன்தினமும் சமூக வலைதளங்களிலே மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்ட விடயங்களாக மாறியிருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் தான் வீரகேசரி பத்திரிகை ஒரு முக்கியமான தகவலை ஏந்தி வருகிறது. முருத்தெட்டுவே தேரரிடம் இருந்து பட்டம் பெற மறுத்த கொழும்பு பல்கலைக்கழக பட்டதாரிகள் என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அதே போன்று லங்காதீப பத்திரிகை சொல்கிறது, கொழும்பு சரசவியை உபாதி லாபின்கே ஆதர்ஷிய சேஷ்டா என்ற வகையில் இன்னும் ஒரு தேரர் சொல்கின்ற கருத்து இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்த தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. முருத்தெட்டுவே தேரரிடம் இருந்து பட்டம் பெற மறுத்த கொழும்பு பல்கலைக்கழக பட்டதாரிகள் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது.
கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக அபயாராம விகாரையின் விகாராதிபதி முருத்தெட்டு ஆனந்த தேரர் நியமிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் அவரிடமிருந்து பட்டம் பத்திரத்தை பெற்றுக்கொள்வதை தவிர்த்து அவரை கடந்து சென்று தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் முருத்தெட்டு ஆனந்த தேரர் கலந்து கொள்ளும் பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் ஆசிரியர் சங்கம் ஏற்கனவே அறிக்கை ஒன்றினூடாக அறிவித்திருந்தனர். பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக கையில் கருப்பு நிறத்திலான பட்டை அணிந்து வேந்தரிடமிருந்து பட்டப்பத்திரத்தை பெற்றுக்கொள்வதை தவிர்த்தனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் அபயாராம விகாரையின் விகாராதிபதி முருத்தெட்டு ஆனந்த தேரர் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக நியமிக்கப்பட்டிருந்தார். முருத்தெட்டு ஆனந்த தேரர் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரமாக நியமிக்கப்பட்டமைக்கு பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர் சங்கத்தினரும் மாணவர் சங்கத்தினுடைய விரிவுரையாளர்கள் மற்றும் பலர் கடுமையான எதிர்ப்பை வலியுறுத்தி வந்தனர். அரசியல் நோக்கத்திலான இந்த நியமனம் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் புகழுக்கும் பல்கலைக்கழக நிர்வாக சுயாதீனத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இத்தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தி கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கத்தின் கடந்த மாதம் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைத்தனர். கலனி பல்கலைக்கழகத்தின் வேந்தராக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் கலனி ரஜமகா விகாரையினுடைய விகாராதிபதி பேராசிரியர் கொள்ளுப்பிட்டிய மகிந்த சங்கரக்கித்த தேரர் கடந்த மாதம் 5ஆம் தேதி நியமிக்கப்பட்டிருந்தார். இந்நியமனத்திற்கும் கலனி பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் சமூக வலைதளங்களூடாக கடும் அதிருப்தி வெளியிட்டு வருகின்ற பின்னணி அவதானிக்க முடிகிறது என்ற வகையில் தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த இருவரையும் பார்க்கின்ற பொழுது முருத்தெட்டு ஆனந்த தேரர் அபயாராம விகாரையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஆரம்பத்தில் இருந்தே மிகவும் தீவிரமாக இந்த அரசுக்கு சார்பாக செயற்பட்டவர், அரசை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்தவர் என்ற பல குற்றச்சாட்டுகள் அல்லது பல விடயங்கள் அவர் தொடர்பிலே பேசப்பட்டு வருகின்ற பின்னணியில் தான் முருத்தெட்டு ஆனந்த தேரர் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்து வந்தார். ஆசிரியர்களினுடைய சம்பள பிரச்சனை என பல விடயங்கள் பேசப்பட்டு வந்தன. அவ்வாறான விடயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தவரினுடைய வாயை வேந்தர் பதவியினூடாக இந்த அரசாங்கம் மறைத்திருந்ததா அடைத்திருந்ததா என்ற ஒரு கேள்வி இங்கே எழுந்திருக்கிறது. மறுபக்கம் கலனி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக மகிந்த ரக்கித்த தேரர் நியமிக்கப்பட்டிருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கலனி விகாரையிலே நாகப்பாம்பு நாடகம் நதியை பிளந்து கொண்டு வெளியில் வந்தது, நாக மாணிக்கங்களை வழங்கியது, அதனை பார்வைக்காக வைத்திருந்தார்கள், அதனை வழங்கினார்கள். அதன் பின்னர் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டன, மிகப்பெரிய ஒரு சத்தம் வந்தது என்ற வகையில் எல்லாம் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எதேவாறாயினும் அந்த மாணவர்களினுடைய செயற்பாடுகள் மிகப்பெரிய அளவிலே வரவேற்கத்தக்கது என்ற தான் மற்றும் ஒரு தேரல் சோபித்த தேரர் சொல்கின்ற கருத்தும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. கொழும்பு சரசவியை உபாதிலாபிங்கே ஆதர்ஷிய ஸ்ரேஷ்டா என்ற வகையில் தான் லங்காதீப பத்திரிகை சொல்கின்ற தகவல் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த செய்கையினூடாக அரசாங்கம் தொடர்பாக மக்கள் தங்களுடைய மனதில் வைத்திருக்கின்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலே ஒரு அழுத்தத்தையும் சோபித்த தேரர் வழங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எதேவாறாயினும் அதிலே சிறுபான்மை மாணவர்கள் பலர் முருத்தெட்டு ஆனந்த தேரரிடம் அந்த பத்திரத்தை பெற்றுக் கொண்டிருந்ததையும் புகைப்படங்கள் மூலமாக நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. அதனை பெறாவிட்டால் இனவாதிகள் என்று அழைக்கின்ற சில கூட்டம் சமூக வலைதளங்களிலே எவ்வாறான பதிவுகளை இட்டிருக்கும் என்பதும் மிகப்பெரிய கேள்வியுடன் பார்க்க வேண்டிய விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே இவைகள் தான் இன்றைய தினம் பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் முக்கியமான தகவல்களாக பேச வேண்டிய விடயங்களாக மாறுகின்றன. அதனைத்தான் உங்களுக்காக நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். எனவே நாளைய தினமும் டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இன்றைய தினம் விடைபெறுகின்றோம்.